வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைய கேள்வி கேட்டவர் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரும் அன்போடு வரவேற்கிறேன். இன்னும் 15 நாட்கள் இருக்கின்றன. சட்டமன்ற தேர்தல் நடக்க இருக்கிறது. மிகவும் ஆவலுடன் எதிர்பார்க்கப்பட்ட மே 16ஆம் தேதி என்ன நடக்கப் போகிறது என்பதை நாடே எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் மக்கள் நல கூட்டணியுடைய மூத்த தலைவரும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மிக மூத்த தலைவரும் தமிழக அரசியல்வாதிகளே மிக ஆழமான பரந்துபட்ட அனுபவம் கொண்ட திரு தா பாண்டியன் நம்மோடு விருந்தினராக இருக்கிறார். மக்கள் நல கூட்டணியுடைய அடுத்த கட்ட செயல்பாடுகள் என்ன, எந்த மாதிரியான வெற்றி வாய்ப்பை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறது, அதில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய பங்களிப்பு என்ன உட்பட பல்வேறு விஷயங்கள் இருக்கின்றன. வாருங்கள், இன்றைய கேள்வி கணவழிச்சு நம்முடைய விருந்தினர் திரு தா பாண்டியன் கேட்பதற்கு நிறைய இருக்கிறது, கேட்கலாம். வணக்கம். தேர்தலுக்கு ஒரு 15-16 நாள் தான் இருக்குது. நம்ம ஒளிபரப்பாகும்போது பார்க்கும்போது அப்ப எல்லா கட்சியிலும் கடுமையான சூறாவளி சுற்றுப்பயணத்தில் பிரச்சாரத்தை மேற்கொண்டு இருக்கிறாங்க. இந்திய அரசியல்வாதிகள்ல, குறிப்பா தமிழக அரசியல்வாதிகள்ல திமுக தலைவர் திரு கருணாநிதிக்கு அடுத்தபடியாக மிக மூத்த அரசியல்வாதியாக இன்னமும் களமாடி கொண்டிருக்கிறதுல நீங்க ஒருத்தர். பிரச்சாரத்துல திரு தா பாண்டியனை எங்கேயுமே காணோமே, ஏன்? உங்களுக்கு அறிவிக்காமலே நான் திருவள்ளூர் மாவட்டத்திலே போய் மக்களையும் தொண்டர்களையும் சந்தித்து அந்த ஊழியர்கள் மத்தியில் என்ன செய்ய வேண்டும் என்பதை விளக்கிவிட்டு வந்தேன் 3 நாட்களுக்கு முன்பு. நேற்று பவானிசாகர் போய் சத்தியமங்கலத்தில் அவரை காலையிலே வேட்புமனு தாக்கல் செய்ய வைத்த பின் 11 மணி முதல் 3 மணி வரையில் அந்த ஊழியர்கள் மக்கள் அனைவரையும் பார்த்து பேசிவிட்டு இரவு ரயிலிலே தான் இங்கே வந்திருக்கிறேன். நாளை மாலை கோவை புறப்படுகிறேன். மே தினமும் அந்த விழாவிலும் பங்கெடுக்கிறேன், தேர்தல் பிரச்சார இயக்கத்திலும் பங்கெடுக்கிறேன். மறுநாள் திருப்பூரில் பங்கெடுக்கிறேன். அதற்கடுத்து வரிசையாக இந்த 14ஆம் தேதி அனுமதிக்கப்பட்ட மாலை 4 மணி வரையில் நான் தமிழ்நாட்டில் பல பகுதிகளுக்கும் போய் வருவதற்கு திட்டமிட்டிருக்கிறேன். முதல்ல ஏன் இந்த மாதிரியான கேள்விகள் வர ஆரம்பிச்சது அப்படின்னா, மக்கள் நல கூட்டணி கட்டமைக்கப்பட்ட விதத்திலும் அது அடுத்தடுத்து முன்னெடுக்கப்பட்ட விதத்திலும் திரு தா பாண்டியனுக்கு முழுமையான திருப்தி இல்லை என்ற ஒரு கருத்து சொல்லப்பட்டது. அது உண்மையா? கூட்டணிகள் அமைக்கிற பொழுதும் சரி, இதே மாதிரி கூட்டணிகளில் நானே முன்னின்று பேசி தொகுதி உடன்பாடும் செய்து கொண்டு வந்திருக்கிறேன். அப்பொழுதும் பலருக்கும் எனக்கும் உடன்பாடு இல்லாமல் தான் இருந்தது. எப்பொழுதுமே கூட்டணி என்று கூறிவிட்டால் அது எல்லோருக்கும் மனநிறைவை கொடுக்கக்கூடிய முறையிலே அமையாது. அப்படி என்றால் கம்யூனிஸ்ட் கட்சி இன்னொரு கம்யூனிஸ்ட் கட்சியோடு மட்டும்தான் தேர்தல் உறவு வைத்துக் கொள்ள முடியும். இயல்பான கூட்டணியாக இருக்கும். மற்றவை அனைத்திலும் சிறு வேறுபாடுகள் கட்டாயம் இருக்கும். சமரசங்கள் செய்ய வேண்டும். அதிலே வேறுபாடுகள் இருந்தாலும் பரவாயில்லை என்று ஏற்றுக்கொள்வதுதான் கூட்டணி. முரண்பாடு உள்ளதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதாவது முழுக்க முழுக்க அவர்கள் நம் தத்துவத்திற்கும் நம் நடைமுறைக்கும் எதிரானவர்கள் என்றால் அவர்களுடன் கூட்டணி அமைக்க முடியாது. இப்ப இருக்கக்கூடிய மக்கள் நல கூட்டணி முரண்பாடுகளின் தொகுப்பா இல்லாட்டி வேறுபாடுகளின் தொகுப்பா? சுருங்க சொன்னால் இப்போது கடந்த 50 ஆண்டு காலமாக இந்த 2 திராவிட கட்சிகளுக்கும் எதிராக மாற்றாக ஒரு கூட்டணி என்பதை அமைக்க முடியவில்லை. அவர்களோடுதான் ஒரு கூட்டணி, அவர்களும் சேர்ந்துதான் கூட்டணி, அவர்கள் தலைமையில் தான் கூட்டணி, அதுவும் தொகுதி உடன்பாடு அவர்கள் கொடுத்த தொகுதிகள் என்றுதான் வந்தது. இப்பொழுதுதான் திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருவரும் கால் நூற்றாண்டு அரை நூற்றாண்டு காலம் ஆட்சியில் இருந்து விட்டார்கள். சிலர் கோபப்பட்டு சொல்வதைப் போல அவர்கள் இருவரும் ஒன்றுமே செய்யவில்லை என்று நான் சொல்ல மாட்டேன். அவர்கள் இருந்த காலத்திலும் சில திட்டங்களை நிறைவேற்றினார்கள். இவர்கள் காலத்திலும் அதே திட்டங்களை கொஞ்சம் மேம்படுத்தியும் புது திட்டங்களை புகுத்தியும் நிறைவேற்றினார். இந்த 2 கட்சிகளுமே இல்லாமல் ஒரு அணி வலுவாக முதல் முறையாக கட்டமைக்க தோன்றியிருப்பதே ஒரு மகத்தான மாற்றம். எனவே இனிமேல் என்ன மாற்றம் வருகிறது என்பது ஒரு உரம் இருக்கட்டும். இப்பொழுதும் அதை நான் அழுத்தி சொல்வது மாற்றம் என்று சொல்வதற்குள்ள காரணம், இவர்களில் 2 கட்சியினரை பெயரே சொல்லலாம். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை பாரதிய ஜனதா கட்சியும் அன்போடு அழைத்தது. திராவிட முன்னேற்ற கழகமும் வருக 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 என்று அழைத்தது. நாங்களும் முறைப்படி ஒரு அழைப்பை கொடுத்தோம். அதற்கு மேலே அதிகமாக நாங்கள் எந்த விதமான முயற்சிகளையும் மேற்கொள்ளவில்லை. ஆனால் டெல்லியில் ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் அதிகமான பலம் உடையவர்கள். அவர்கள் அழைத்தும் போகாமல் அதை நிராகரித்துவிட்டு தமிழகத்திலும் நாங்கள் வைத்திருக்கிற எங்கள் கட்சிகளை விட வாக்குச்சீட்டு என்று பார்த்தால், மக்கள் பலம் என்று பார்த்தால் எங்களை விட திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பலம் அதிகம். இதிலே மறைப்பதற்கு ஒன்றும் இல்லை. பணபலம், பிரச்சார பலம், ஊடக பலம், எல்லா பலங்களும் அவரிடம் இருக்கிறது. 2வது மூத்தவர், அவர் அழைப்புக்கு எல்லோருமே மசிவார்கள். அப்படி இருந்தும் அவரிடமும் போகாமல் நாங்கள் ஒரு குடிசைவாசிகள் மாதிரி விட்ட அழைப்பை ஏற்று இங்கே போனால் கூழ்தான் கிடைக்கும் என்று தெரிந்திருந்தும் தண்ணீர் கிடைத்தால் போதும் என்று ஒரு மனிதர் வந்திருக்கிறார் என்றால், அவரது கட்சியும் வந்திருக்கிறது என்றால், நிச்சயமாக ஒரு மாற்றத்தை நாடுகிற ஆர்வம், ஏக்கம்
வந்துவிட்டது என்ற அர்த்தம். ஆனால் தேமுதிக வருமா வராதா என்று ஒரு ஐயப்பாடு இருந்த நிலைமையில திரு தா பாண்டியன் அவர்கள் யாருக்காக நாங்கள் காத்திருக்க போவதில்லை என்று கடுமையாக சொல்லி தேமுதிக எங்களை அதிகமாக காக்க வைக்கிறது என்ற தோற்றத்தை உருவாக்கினார். சோ அவருக்கு ஒரு அதிருப்தி, ஒரு வேதனை, இதுக்கு மேலாம் காத்துட்டு இருக்க முடியாது என்ற எண்ணம் இருந்ததோ? அவர் வர வேண்டும் என்பதிலே எல்லோருக்கும், ஏனென்றால் இந்த 4 கட்சியினரும் சேர்ந்தே அவருக்கு அழைப்பு கொடுத்திருந்தார். ஆனால் அவர் வருவதற்காக நாங்கள் திரும்பி திரும்பி தினந்தோறும் மற்றவர்கள் 2 பேரும் அழைப்பு விடுவது மாதிரி அந்த தோற்றத்தை உருவாக்கினால் மக்கள் மத்தியிலும் நம்மோடு இருக்கக்கூடிய, நம்மை ஆதரிக்கக்கூடிய பகுதியினர் மத்தியிலும் இது என்ன அங்கேயே தொங்கிக் கொண்டிருக்கிறார், இவளுக்கு சொந்த பலமே இல்லையா என்ற ஒரு கேள்வி வரக்கூடாது என்பதால் தான் அழைப்பு கொடுத்திருக்கிறோம். மற்றபடி அங்கே போய் வாசலிலே காத்திருக்க மாட்டோம் என்று சொன்னேன். அது அன்றும் சொன்னேன், என்றும் சொல்லுவேன். இப்ப தேமுதிக வந்த பிறகு மக்கள் நல கூட்டணியுடைய பலம் கூடியிருக்கிறது, வரவேற்பு கூடியிருக்கு என்று சொல்ல முடியுமா? சந்தேகமே வேண்டாம். ஏனென்றால் இயல்பாக அவருக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர்கள், வாக்களிக்கக்கூடியவர்கள், நான் யாரும் பெரிய குற்றச்சாட்டாக சொல்லவில்லை, ரசிகர்கள். அரசியல் பயிற்சி பெற்று தத்துவத்திலே கற்று வகுப்புகள் சித்தாந்த ரீதியாக பேசி எங்களது கட்சியில் மாதிரி ட்ரில் வைத்து தயாரிக்கப்பட்டவர்கள் அல்ல. எனவே அவர்கள் சாதாரணமாக நாங்கள் பேசுகிற கூட்டங்களுக்கே வரமாட்டார். ஏனென்றால் நாங்கள் பேசுகிற பொருளாதார விஷயங்கள் எல்லாம் இது என்ன தேவையற்ற ஒன்றை இந்த ஆள் பேசிக் கொண்டிருக்கிறார் நினைப்பார். தலைக்கு மேற்பட்ட விஷயமா, தலைக்கு மேற்பட்டது. தமிழகத்திலேயே பொதுவாக அப்படித்தான் இருக்கிறது. ஆகவே அவர் வந்தால்தான், ராணி தேனி வந்தால்தான் தேனீக்கள் பூராவும் வரும். அந்த முறையிலே அவர் வந்தால்தான் அவரோடு மற்றவர்கள் அத்தனை பேரும் வரும். தமாக என்ற கட்சி காங்கிரஸில் இருந்து எந்த விதத்திலும் முரண்பட்ட கட்சியாக கொள்கை ரீதியாக பார்க்க முடியாது. 2014 பாராளுமன்ற தேர்தல் வரைக்கும் ஒன்றுபட்டு இருந்த ஒரு கட்சியும் கூட. அவர்கள் வெளிவந்ததும் கூட சித்தாந்த ரீதியான முதல் காரணமாக அல்ல, வேறு பல தனிப்பட்ட காரணங்களால. அந்த தமாக கிட்டத்தட்ட தாங்கள் தான் தமிழகத்தில் காங்கிரஸ் என்று அறுதிட்டு சொல்லக்கூடிய தமாக உங்களோடு கூட்டணி அமைத்திருப்பது, நீங்கள் முதலில் சொன்ன வேறுபாடுகள் இருக்கலாம், முரண்பாடுகள் இருக்கக்கூடாது சொன்னீங்க இல்லையா, அது ஒரு முரண்பட்ட கூட்டணியாக மாறலையா தமாக உங்களோடு சேர்ந்த பிறகு? 2 அறிவிப்புகளை அவர் தமாக ஆரம்பிக்குவதற்கு முன்பு அறிவித்தார். டெல்லி தலைமை தமிழ் மக்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ளாத காரணத்தால் எவ்வளவு விசுவாசமான தேசியவாதிகளாக நாங்கள் இருந்தாலும் எங்களால் தமிழக மக்களுக்கு காங்கிரஸ் கட்சியின் கொள்கைகளை அல்லது அதற்கு ஆதரவாக அவர்களை திரட்ட முடியவில்லை. ஏனென்றால் அவர் உணர்வுகளுக்கு எதிராகவே டெல்லி எங்கள் கட்சியின் தலைவர்கள் முடிவெடுக்கிறார்கள் என்றார். அநேகமாக இது அகில இந்திய கட்சிகள் அத்தனைக்குமே கூட பொருந்தும். தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுக்காக நானே சில தீர்மானங்களை சொல்லி எங்கள் தலைமை ஒப்புக்கொள்ள வைப்பதற்கு நீண்ட காலம் போராட வேண்டித்தான் இருக்கிறது. அது இன்றைய இந்தியாவில் மிக மிக உண்மை. ஆனால் அதை ஒப்புக்கொள்ள வைத்து அவருடைய ஒத்துழைப்பையும் பெறாமல், எனவே துண்டித்துக் கொண்டு இங்கே ஒரு மாநில கட்சி அளவிலே வந்து விடுவோமானால் இந்த துண்டிப்பு என்பது கடைசியிலே உலகத்தையே துண்டித்துக் கொண்டு நாமே நிற்க வேண்டிய நிலைக்கு வந்துவிடும். தனித்து விடப்படக்கூடிய, தனித்து போய்விடும். நம்மை நாமே தனிமைப்படுத்தி விடக்கூடாது. ஆனால் அவர் அந்த அறிவிப்பு கொடுத்தார். அதிலே எங்களுக்கு உடன்பாடு, உண்மைதான். அகில இந்திய தலைமையிட்ட காவடி எடுக்க முடியாது அப்படின்னு ஒரு வருத்தம் புரிந்து கொள்ளுது. ஆனால் காங்கிரஸோட சித்தாந்த ரீதியாக தமாக எந்த வகையில முரண்பட்டு இலங்கை பிரச்சனையிலையோ மற்ற எந்த பிரச்சனையாவது அவர்களுக்கு மாறுபட்டு, இலங்கை பிரச்சனையில் மாறுபட்டு விட்டோம் என்று பகிரங்கமாக அறிவித்திருக்கிறார்கள். மீனவர்கள் பிரச்சனை, கச்சத்தீவு, இவைகளிலெல்லாம் தமிழ் மக்களின் உணர்வோடு நாங்களும் சேர்ந்து நிற்கிறோம், தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக நாங்கள் சேர்ந்து நிற்கிறோம் என்பதை தெளிவாக திட்டவட்டமாக அறிவித்திருக்கிறார்கள். தேமுதிக, மக்கள் நல கூட்டணி, தமாக இந்த ஒட்டுமொத்தமாக 6 கட்சிகள் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைத்த பிறகு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் இந்த கூட்டணி ஆட்சியை பிடிக்க முடியும் என்று நினைக்கிறீர்களா? உண்மையிலேயே முயற்சிக்க வேண்டும். பொதுவாக நம்முடைய தேர்தல் முறைப்படி பார்த்தால் 9 பேர் போட்டியிட்டாலும் ஒருவர் தான் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுவார். 8 பேர் கட்டாயம் தோற்றுத்தான் ஆக வேண்டும். இப்பொழுது நமக்கு எதிராக நிற்பவரையும் நாம் மிகவும் குறைத்து மலிவாக மதிப்பிட முடியாது. பல குற்றச்சாட்டுகள் இருக்கிறது என்பது உண்மை. நம் தமிழ்நாட்டில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அவர்களும் இருக்கிறார்கள். 2வது அலைக்கற்றை ஊழலை பற்றி தமிழ்நாட்டில் நான் அதிகமான கூட்டங்களிலே பேசினேன். ஒரு சிறு பிரசுரம் எழுதி வெளியிட்டேன். 5.5 லட்சம் பிரதிகள் விற்பனையாயிற்று. நான் எழுதிய பிரதிகளிலேயே, சிறிய நூல்களிலேயே, பேம்ப்ளெட்ஸ் 1,76,000க்கு 5 லட்சம் அத்தனை விற்பனையானதும் என்றால் அவ்வளவு ஆச்சரியம். அவ்வளவு பேர் விரும்பி படித்தார். அதற்கு ஆளானவர் சிறையிலிருந்து விடுதலையாகி வெளியில் வந்து அவர் தேர்தலிலே போட்டி போடுகிறார். அவர் விமானத்தில் வந்து சென்னையில் இறங்குகிற பொழுது அவரை வரவேற்க 200 கார்கள் நின்றன. அவர் நீலகிரி போகிறார், 1000 கார்கள் அவருக்கு முன்னும் பின்னும் போகின்றன. தொகுதி மாற்றி அங்கே போட்டி போடுகிறார். முன்பு பெற்ற வாக்குகளை விட அதிக வாக்குகள் பெற்று வெற்றி பெறுகிறார்.
நான் இதை சொல்லுவது ஏக்கத்தால் ஏமாற்றத்தால் சொல்லவில்லை. ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளானவர்கள், அந்த ஊழலை ஒழிப்பேன் என்று ஓங்கி குரல் கொடுத்தவர்கள் என்று பார்த்தால், ஓங்கி குரல் கொடுத்த நாங்கள் வென்றிருக்க வேண்டும், அவர் தோற்றிருக்க வேண்டும். ஆனால் எங்களை விட மிக அதிக வாக்களை பெற்று அவர் வெற்றி பெறுகிறார் என்றால், ஊழல் என்பதனுடைய ஆபத்தை, அதை ஒழிக்க வேண்டிய அவசிய கடமையை இன்னும் இந்தியா மக்களில், குறிப்பாக தமிழ்நாட்டு மக்களில் பெரும்பான்மையினர் முழுமையாக உணரவில்லை. ஊழல் என்றால் உங்களுக்கு திமுக தான் நினைவுக்கு வருகிறது. இன்னும் பலரும் வாங்கியிருக்கிறார். திமுக 2-3 ஊழல் குற்றச்சாட்டுகளில் நீதிமன்றத்தில் நாங்கள் போட்ட வழக்கல்ல, வழக்குகளை போட்டவரெல்லாம் ஆடிட்டர், அக்கவுண்டன்ட் ஜெனரல், மத்திய அரசால் நியமிக்கப்பட்டவர். இப்பொழுது அந்த வழக்குக்கு தீர்ப்பு வந்தாக வேண்டும். இன்றோ நாளையோ, தேர்தல் முடிந்த பிறகோ வரலாம். தீர்ப்பு என்று வந்தால் 2 தானே, ஒன்று அவர்களுக்கு சாதகமாக வரலாம் அல்லது பாதகமாக வரலாம். சாதகமாக வந்தால் அவர்கள் மகிழலாம், பாதகமாக வந்தால் அந்த இயக்கத்தினுடைய வரலாறே கேள்விக்குறியாக மாறிவிடுமா? மாறும். அது 2 கட்சிகளுக்குமே பொருந்தும். இருவருமே அந்த வழக்கின் தீர்ப்பை எதிர்நோக்கி நிற்கிறார்கள். அரசியல்ல தேர்தலில் பார்க்கும்போது ஊழல் ஒரு பிரச்சனையாக இருப்பதில்லை அப்படிங்கிற ஒரு கவலைக்குரிய விஷயமா பாக்குறீங்க. மக்களுக்கு இன்னும் அன்று அந்த விழிப்பு ஏற்படவில்லை. இப்பொழுது நாங்கள் 6 பேர் சேர்ந்து சொல்லுவதால் ஓரளவு ஒரு 10 விழுக்காடு அதிகரித்திருக்கு. அது மக்கள் நல கூட்டணிக்கு வெற்றியை தேடி தரக்கூடிய இடத்துல இருக்கான்னு கேட்கிறேன். அந்த அளவிற்கு அது போதாது. அந்த அளவிற்கு விழிப்பு பெற்று விட்டார்கள் என்றால், நம்முடைய ஈழத்து தமிழ் மக்கள் அந்த தேர்தலிலே காட்டிய உறுதி நம்முடைய தமிழ் மக்களுக்கு வர வேண்டும். சோ 2016 மே 16ஆம் தேதி நடக்கக்கூடிய தேர்தலில் மக்கள் நல கூட்டணி, தேமுதிக தமாக கூட்டணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இல்லை. கடுமையான முயற்சி இருக்கிறது. முன்பு போல பொதுமக்கள் மத்தியில் உங்களுக்கு ஓட்டு போட்டு என்ன செய்ய என்று கேட்பதில்லை. போடுகிறோம், நீங்கள் இன்னும் கொஞ்சம் கடுமையாக வேலை செய்யுங்கள் என்று சொல்கிறார். முதலில் உங்களுக்கு போட்டால் என்னுடைய வாக்கு வீணாகிவிடும் என்று சொன்னவர்கள் இப்பொழுது போட்டு பார்க்க தயாராக இருக்கிறோம், ஒற்றுமையாக இருந்து நல்ல முறையில் வேலை செய்யுங்கள், பயந்து விடாதீர்கள் என்று எங்களுக்கு அவர்கள் ஊக்கம் கொடுக்க தொடங்கி இருக்கிறார்கள். எனவே ஒரு மாற்றம் தொடங்கி இருக்கிறது. மக்கள் நல கூட்டணி ஒரு ஆளுங்கட்சியா வருதா இல்லையா அப்படிங்கிறது பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய விஷயம். ஒரு சரியான எதிர்க்கட்சியாக செயல்படுமா? அதற்கான தேவை இருக்கா? அதற்கான வாய்ப்பு இருக்குதா? தமிழ்நாட்டு மக்கள் இப்ப ஏதாவது ஒரு கட்சிக்கு கொஞ்சம் முதன்மையான இடம் வர வைத்து ஆட்சியை அமைக்க அனுமதிப்பதாக வைத்துக் கொள்ளுங்கள். இவரா அந்த 3 பேர்ல ஒண்ணுதான் வரணும். ஒன்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அல்லது திராவிட முன்னேற்ற கழகம், அது மக்கள் நல கூட்டணி. 3இல் 1 தான் ஆட்சிக்கு வர வேண்டும், வர முடியும். அப்ப இந்த 3இல் 1 தான் இன்னொன்று எதிர்க்கட்சி இடத்துக்கு வர முடியும். கவலை தரத்தக்க வகையில் கடந்த பல வருடங்களாக பார்த்தால் தமிழ்நாட்டில் எதிர்க்கட்சி என்பது மக்களுடைய சிக்கல்கள், பிரச்சனைகள், குறைகளை எடுத்து சொல்லக்கூடியதாகவும், சட்டமன்றத்தினுடைய நடவடிக்கைகளே, விவாதங்கள், முறைகள், அவைகளே கூட தமிழ் மக்களை பற்றி தமிழ் மக்களுக்கு வழிகாட்டுவது, நம்பிக்கையூட்டுவது மாதிரி மன்றம் அமையவில்லை. கடந்த 20-30 வருடங்களாகவே எதிர்க்கட்சி என்பது அதுதான் எதிர்க்கட்சியினுடைய பங்கு, அதனுடைய வாதங்கள், பங்கெடுப்பு என்பது ஜனநாயகத்தில் மிக முக்கியம். அது அப்படி ஒன்று இல்லாமலே ஆக்கிவிட்டு வழி நடப்பு, சின்ன சாதாரண பிரச்சனை, சொந்த சண்டைகள், நீ என்னை பார்த்தாயா, என்ன அவமதித்தாயா என்பது போல ஆக்கி சாதாரண கிராமங்களில் இருப்பவர்கள் கூட இது என்ன சட்டமன்றம், நாடாளுமன்றமும் அதே போல ஆகிவிட்டது. எனவே அதனுடைய மீட்டெடுக்க வேண்டியது, அதனுடைய தரத்தை உயர்த்த வேண்டியது மிக முக்கியம். மக்கள் நல கூட்டணி ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது ஏற்கனவே இந்த கூட்டணி அமைக்கப்பட்ட போது ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டம் 4 கட்சிகளுக்கு இடையில் அமைக்கப்பட்டது. பிறகு தேமுதிக தமாக சேர்ந்த பிறகு தற்போது மக்கள் நல கூட்டணிக்கான தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. ஆனால் தேமுதிக ஒரு தேர்தல் அறிக்கை, தமாக ஒரு தேர்தல் அறிக்கை, மக்கள் நல கூட்டணி ஒரு தேர்தல் அறிக்கை என்று ஒரு கூட்டணிக்குள்ளேயே 3 கதவுகள் தனித்தனியாக திறந்திருந்தால் அங்க ஒரு குழப்பம் இருக்குன்னு சொல்லி பார்க்க முடியுமா? ஒற்றுமை இருக்குன்னு பார்க்க முடியுமா? நீங்கள் சொல்லுகிற முரண்பாடே இருக்கிறது. ஒரு மாநில அரசின் அதிகாரத்திற்கும் அப்பாற்பட்ட சில வாக்குறுதிகள் எங்களது அணியை சேர்ந்த சிலர் கொடுக்கிற வாக்குறுதிகளிலும் இருக்கிறது. பெட்ரோல் டீசல் விலையை குறைப்பேன்னு சொல்றாங்க. மாநில அரசு சுங்கச்சாவடியுடைய கட்டணத்தை குறைப்பேன்னு சொல்றாங்க. பொதுவாக இந்திய பொருளாதாரமே கார்ல் மார்க்ஸ் உட்பட எழுதுகிற போது இந்திய பொருளாதாரத்தை எழுதிவிட்டு இது ஒரு மிஸ்டிக் எக்கானமி, இன்ஸ்க்ரூட்டபிள் என்று எழுதி முடித்திருப்பார். இன்னும் அதை ஒரு மர்மம் தான் இந்த முடிக்கிறது. முரண்பட்ட வாக்குறுதிகள் தேர்தல் அணியில. ஆகவே இப்பொழுது நாங்கள் ஒருவருடன் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஏன்னா ஒரு உத்தரவு போடுவது மாதிரி போட முடியாது. அவர்கள் மாணவர்களும் அல்ல, நான் பேராசிரியனும் அல்ல. நாங்கள் அத்தனை பேரும் சேர்ந்து என்ன சொல்கிறோம்? மக்களை சந்திக்கிற தொண்டர்களாக நாங்கள் வருகிறோம். நீங்கள் எந்த நேரத்திலும் எங்களையும் வந்து சந்திக்கலாம். என்ன செய்ய வேண்டும் என்பதற்கு நீங்கள் உத்தரவே போடலாம். நிச்சயமாக சொல்கிறோம், இதை எங்களால் செய்ய முடியும். தேர்தல் வாக்குறுதி என்பதே ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் என்ன செய்வோம் என்பதுதான்.
அப்போ வந்து சுங்கச்சாவடி கட்டணத்தை குறைப்போம் அப்படின்னு சொல்றதும் பெட்ரோல் டீசல் விலையை குறைப்போம் சொல்லி ஒரு கட்சி சொல்லும் போது அது முரண்பட்ட வாக்குறுதி என்று நீங்களே உணர்ந்திருக்கும் போது அந்த வாக்குறுதியை ஒண்ணு வாபஸ் பெறணும் இல்லையா? அவருடன் பேசுவோம், அவருடன் பேசலாம். ஆனால் தேர்தல் பிரச்சாரம் வெகுவாக கீழே போய்விட்டது, நிறைய போய்விட்டது. சுங்கச்சாவடிகள் என்பது பில்ட் ஆப்பரேட் டிரான்ஸ்பர் என்ற திட்டத்தின் கீழ் உலகம் முழுமையிலும் இருக்கிறது. அதை சுருக்க சொல்லலாம், குறைக்க சொல்லலாம். அதெல்லாம் செய்ய வேண்டும் என்றால் மத்திய ஆட்சியில் நாம் வர வேண்டும். அன்றுதான் பெட்ரோல் விலை, டீசல் விலையை கட்டுப்படுத்த. அதே போல ஈழ பிரச்சனையும் கூட ஒரு முரண்பட்ட பார்வை இருக்கிறதா நம்ம பாக்குறோம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒரு பார்வை இருக்கிறது, விடுதலை சிறுத்தைகளுக்கும் அதிமுகவுக்கு வேறு பார்வை இருக்கிறது, தேமுதிகவுக்கு வேறு பார்வை இருக்கிறது. அதே மாதிரி அணு உலைகள் தேவையா என்பதில் ஒரு பார்வை இருக்குது. இப்படி ஒவ்வொரு பிரச்சனையிலுமே ஒவ்வொரு கட்சிக்கு முரண்பட்டு இருக்கும்போது எல்லோருமே சேர்ந்து ஒரு சமரசமா செய்து கொள்கிறீர்களோ? இதுல இது இந்த வாக்குறுதிகள் கொடுத்தாலும் கூட உடனுக்குடனே வந்து கூட மட்டுமா இருக்கிறது, கல்பாக்கம் தான் இருக்கிறது. இந்தியாவிலே ஒரு 17 அணு உலைகள் இருக்கின்றன. இப்பொழுது புதிதாக 19 உலைகள் கட்டப்படுகின்றன. எனவே அது ஒரு தனி தலைப்பிலே விவாதிக்கப்பட வேண்டியது. ஆனால் இவர்களுக்கு மக்கள் கொடுக்கிற எதிர்ப்பில் நாமும் அதை சொல்ல வேண்டும் என்று நினைத்திருப்பார்களோ என்னவோ, அல்லது ஆய்வு செய்துதான் எழுதினார்களோ என்னவோ தெரியவில்லை. அவர்கள் தேமுதிக வாக்குறுதியிலும் இருக்கிறது, வைகோ அவர்களுடைய வாக்குறுதியிலும் இருக்கிறது, திருமாவளவனும் அதை சொல்லி இருக்கிறார் நினைக்கிறேன். எங்களுக்கு அதில் உடன்பாடு இல்லை. மதுவிலக்கு வந்து ஒரு எல்லாருமே சீரியஸா இப்ப எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் ஒரு நம்மகிட்ட பேட்டியிலே சொல்லும் போது இது மது போன்ற பிரச்சனைகள் எல்லாம் அவரவரா தானே முடிவெடுக்க வேண்டியது. இதுல வந்து யாராவது ஒருத்தர் முக்கியமான ரோல் பிளே பண்ண முடியும்னா அந்த மதத்தை சேர்ந்த குருமார்கள் செய்ய வேண்டியிருக்கும். நீங்க ஒரு முன்னாடி சொல்லியிருந்தேன், என்னுடைய பேட்டியில் சொன்னீங்க ஞாபகம் இருக்கு. ஏன்னா சபரிமலைக்கு போகும்போது அவன் குடிக்கிறது இல்ல, தவக்காலங்கள் அவன் குடிக்கிறது இல்ல, கிறிஸ்துவ முஸ்லிம்கள் வந்து அதை ஹராம்னு பாக்குறாங்க. சோ அந்த மத ரீதியான ஒரு கட்டுப்பாடு இருக்கும்போது பார்க்க முடியும். ஆனா இப்ப மதுவிலக்கு, பூர்ண மதுவிலக்கு, படிப்படியாக மதுவிலக்கு, மது குடித்தால் சிறை தண்டனை என்று திமுக தலைவர் சொல்ற அளவுக்கு பயங்கர விகரசா போயிட்டு இருக்கு. இது சரியான திசையில தான் போயிட்டு இருக்குதா? இது மதுவிலக்கு என்பதை நம்முடைய தமிழ்நாட்டு தாய்மார், இந்த கடைகள் வந்த பிறகுதான் நம்முடைய பிள்ளைகள் குடித்து கெட்டு போய் விட்டார்கள் என்ற ஒரு சீற்றம், கோபம் பலமாக இருக்கிறது. அதற்கு அவர்கள் கேட்ட கேள்விகளுக்கு அவ்வப்போது ஆளுங்கட்சியினர் ஏன் இதிலே சிரமம் இருக்கிறது, எப்படி அவர்கள் தங்கள் குழந்தைகளை கட்டுப்படுத்த வேண்டும், அரசாங்கம் எந்த அளவிற்கு ஒத்துழைத்து அதை கிடவிடாமல் பார்க்கலாம் என்றெல்லாம் விளக்கம் கொடுத்திருப்பார்களானால் இது இந்த அளவிற்கு ஒரு முற்றி இருக்காது. அவர்கள் அதை பற்றி எந்த விதமான கருத்தும் பதிலுமே சொல்லவில்லை. சட்டமன்றத்திலே அது நிறைவேற்ற இயலாது, அது ஒரு மாநிலத்தில் நிறைவேற்ற இயலாது. வாதப்படி சொல்லும் பொழுது சரிதான், ஒரு மாநிலத்தில். இப்பொழுது இங்கே மதுவிலக்கை கட்டாயம் அமுல்படுத்த முதல் கையெழுத்தே முதல் பக்கத்திலேயே இதுதான் என்று சொல்லுகிற பாண்டிச்சேரியில் சொல்வதில்லை. எங்களது அணியை சேர்ந்த எங்கள் கட்சிக்காரர்களை கேரளத்தில் போய் சொல்ல முடியாது. இல்ல, அதுதான் என்னுடைய கேள்வியுமே. அது கேள்வி. நீங்கள் மக்கள் கூட்டணியிலேயே யாருமே பாண்டிச்சேரியில் போய் இந்த வாக்குறுதியை கொடுக்கல. அத்தகைய பதிலை சொல்லுகிற, ஏதாவது விலைக்கு சொல்ல முயற்சிக்கிற போதுதான் யாருக்கோ நான் குடைபிடிப்பதாக நினைத்து என் மீது ஒரு பழியும் வந்தது. நான் பழி வந்தாலும் பொய் சொல்ல தயாராக இல்லை. எனவே இது இன்று நேற்று அல்ல. யாகங்கள் செய்தவர்களை சோமபானத்தோடு தான் ஆரம்பித்தார். இன்று அது கட்டுப்படுத்தப்பட வேண்டும், கட்டுப்படுத்தப்பட வேண்டும். இந்த இளைஞர்கள் இந்த பழக்கத்திற்கு ஆளாகாமல் தடுப்பதற்கான முழு முயற்சியை மேற்கொள்ள வேண்டும். இதெல்லாம் உண்மை. மாறாக இந்த கடையை மூடிவிட்டால் குடிக்கவே மாட்டார்கள். இப்பொழுதே பீகாரில் இந்த காய்ச்சி குடித்ததிலே 4 பேர் இறந்து போனார்கள் முந்தா நாள். இன்னொன்று என்ன நடக்கும், சமூக விரோதிகள் காய்ச்சி விற்று அவர்கள் பெரிய குட்டி மன்னர்களாக ஆகிவிடுவார்கள், தனி வியாபார சந்தை. நம்முடைய காவல்துறை இதையெல்லாம் தடுக்கக்கூடிய அளவிற்கு நாம் நம்பக்கூடிய சக்தியுடையதாக எனக்கு படவில்லை. மதுவிலக்கு என்பது பூரண மதுவிலக்கோ அல்லது மது அருந்தினால் சிறை என்பதோ சாத்தியமில்லை. படிப்படியாக மதுவிலக்கு என்பது நம்முடைய சட்டங்களின் மூலமாக என்பது. இரண்டாவது, டாஸ்மாக் கடையை மூடலாம் என்று மட்டும் சொல்லுகிறவர்கள் மதுக்கடையே இருக்கக்கூடாது என்று சொல்லுகிற போது மதுவை உற்பத்தி செய்கிற தொழிற்சாலையே கூடாது என்று வர வேண்டும். மது உற்பத்தி பண்ணுகிற தொழிற்சாலை இருக்க அனுமதித்து விட்டால் நாம் செய்கிற போது இன்னொரு சிக்கல் வரும். வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி ஆகிறது. அது பல ஒப்பந்தங்கள் மூலமாக செய்யப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் ராணுவத்திற்கு இது ஒரு தனி சலுகை. அவர்களது கேண்டீனில் அவர்களுக்கு மலிவு விலையில் கொடுக்கப்படுகிறது. அவர்களது வாழ்க்கை இந்த நாட்டுக்காக அர்ப்பணித்த வாழ்க்கை. அவர்கள் உடற்பயிற்சி, கடுமையான உழைப்பு, பனி பிரதேசங்களில் இருப்பது. எனவே அவர்களையும் பார்த்து நம்ம நீங்க அதை சாப்பிடக்கூடாது, இதை சாப்பிடக்கூடாது என்றெல்லாம் சொல்லுவது சரியாக இருக்காது. எனவே பூரண என்ற சொல்லை முதலில் பயன்படுத்தக்கூடாது. கட்டுப்படுத்தலாம், குறைக்கலாம். பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சித்து கட்டாயம் தனியாருக்கு போக விடாமல், சமூக விரோதிகளுக்கு சிக்க விடாமல் அரசாங்கம் நடத்த வேண்டும். ஆனால் அரசாங்கத்தின் தரப்பிலும் இதை வைத்து வருமானம் வருகிறது. எனவே இன்னும் 7 கடையை திற
என்ற அந்த நிதி வரவை மட்டுமே வைத்து தாய்மாரின் குமுறலை கேட்க தவறினால் அது மிக மிக பெரிய தவறு ஜனநாயக நாட்டில். சரியோ தவறோ தாய்மாரின் குரலை ஏற்று அதை அமுல்படுத்துவதற்கு முழு முயற்சியில் இறங்க வேண்டும். மேற்கு வங்கத்திலேயோ கேரளாவிலேயோ சாத்தியமாகாத, பாண்டிச்சேரியில கூட சொல்லாத ஒரு விஷயத்தை அதிமுகவும் சொல்லுது, படிப்படியா கொண்டு வரும், திமுகவும் சொல்லுது, பரிபூர்ணமா சொல்லுது, பாமக முதல் கையெழுத்து சொல்லுது, மக்கள் நல கூட்டணியும் கூட சொல்லுது. பட் எல்லாமே அரசியலுக்காக தானா? அதுல நீங்க இன்னொன்னு பாருங்க, பாரதிய ஜனதா கட்சி முந்தைய நாள் வெளியிட்டு இருக்கிறாங்க அறிக்கை. 13 மாநிலங்கள்ல அவங்க ஆட்சியில் இருக்கிறாங்க. எந்த மாநிலத்தை அவர் சொல்றது பதிலா இன்னொன்றே அவர் செய்யலாம் இல்லையா? என்னுடைய பணிவான குஜராத் ஒன்னு தவிர வேற சொல்ல மாட்டாங்க. உங்கள் மூலமாகவே என்னுடைய பணிவான வேண்டுகோள், அவர் டெல்லியில இருக்கிறார், பலருக்கு அவசர சட்டம், நிலத்தை கைப்பற்றுவதற்கு அவசர சட்டம் எல்லாம் பிரகடனம் பண்ணாரு. அது கடைசியில வாபஸ். ஆனா அவசர சட்டம்ன்ற ஒண்ணு தேவைன்னா இருக்கா போடலாம். இதுக்கு ஒரு அவசர சட்டத்தை போட்டு இந்த தேர்தல் 15ஆம் தேதி 16ஆம் தேதி வாக்குப்பதிவுக்கு முன்னாலேயே 10ஆம் தேதி முதல் ஒரு சொட்டு மது இந்தியாவுக்குள் எங்கும் விற்பனையாகாதுன்னு போடட்டும், வாழ்த்தி வரவேற்கலாம். ஏன் அதை இந்தியா பூராவில் போடுவதற்குள்ள அதிகாரம் படைத்த நீங்கள் செய்யவில்லை? நீங்கள் ஆளுகிற மாநிலத்தில் செய்யவில்லை, தமிழகத்திலே மட்டும் வந்து இப்பொழுது சொல்கிறீர்கள் என்றால் இது ஏதோ அரசியலுக்கு வாக்குகள் பெறுவதற்காக சொல்கிறீர்கள் என்று உள்ளூர இந்த மக்களை காக்க வேண்டும், ஒரு தவறான பாதையிலிருந்து மீட்க வேண்டும் என்ற அக்கறையில் இருந்து பிறந்ததாக எனக்கு படவில்லை. நிச்சயமா பாஜக அந்த குற்றச்சாட்டை சொல்ல முடியும். ஏன் இதே தம்பி இளங்கோவன் சொல்றாரு. ஆமா, கர்நாடகா சொல்லட்டுமே. எஸ். சோ காங்கிரசுக்கு பாஜகவுக்கு பாண்டிச்சேரியில வந்து பிரச்சாரத்தை மேற்கொள்ளாத இதே அத்தனை கட்சிகளுக்கும் மக்கள் நல கூட்டணி உள்பட அத்தனை கட்சிகளுமே தமிழகத்தில் வாக்கு வாங்குவதற்காகத்தான் இந்த மதுவிலக்கு பிரச்சனையை கையில் எடுத்திருக்கின்றன இல்லையா? குறைபாடு உள்ளது. முழுமையான அவருடைய புரோசன் கான்ஸ் சொல்றோம் இல்லையா, சாதக பாதக அம்சங்கள் முழுமையாக அவர்கள் உலக வரலாற்றையும் கொஞ்சம் பார்க்க வேண்டும். உலக நாடுகள் அத்தனையும் முயன்று தோற்றுக்கின்றன. அதே மாதிரி இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, மதிமுகவுடைய பொதுச்செயலாளர், உங்களுடைய மக்கள் நல கூட்டணியுடைய ஒருங்கிணைப்பாளர் மதிமுக பொதுச்செயலாளர் திரு வைகோ வந்து தேர்தலில் போட்டியிடலை அப்படின்னு திடீர்னு அறிவிச்சார். ஏற்கனவே கோயில்பட்டி தொகுதியில் போட்டியிடறதை அறிவிச்சு நான் கோயில்பட்டி தொகுதியில் போட்டியிட போறதில்லைன்னு வேட்புமனு தாக்கல் பண்ற அன்னைக்கு சொன்னார். அதற்கான காரணமாக ஜாதி கலவரத்தை திமுக தூண்டிவிட பார்க்குதுன்னு சொல்லியிருக்கார். ஜாதி கலவரத்தை தூண்டிவிட திமுக பார்க்கிறதா ஒரு கேள்வி. அப்படி ஒரு காரணம் உண்மையிலேயே இருக்குமானால் அதற்காக தேர்தலில் இருந்து விலகுவது சரியா? அது அவர் முடிவு அறிவித்திருக்கு. முதலில் போட்டி போடுவேன் என்பதும் அவர் எடுத்த முடிவுதான். அவர் முடிவெடுக்க அவருக்கு உரிமை உண்டு. அவருக்கு அந்த கட்சியினுடைய தலைவர், நிறுவன தலைவர். எனவே போட்டியிடுவதற்கு, அந்த தொகுதியை தேர்ந்தெடுப்பதற்கு அவருக்கு முழு உரிமை உண்டு. இந்த தொகுதிக்கு மிக அருகாமையிலே தான் அவருடைய சொந்த ஊரே இருக்கிறது. போட்டி போட முடிவெடுத்த ஒருவருக்கு அதிலிருந்து நான் போட்டியிட போவதில்லை என்று முடிவெடுப்பதற்கும் உரிமை உண்டு. உரிமை என்று பார்த்தால். ஆனால் அவர் 6 கட்சிகளுக்கு சேர்ந்த ஒருங்கிணைப்பாளர் என்ற முறையில் இந்த முடிவை அந்த மீதமுள்ள 5 பேருடன் அன்று காலையோ அல்லது 1 மணி நேரத்திற்கு முன்னதாகவோ பேசி அவர் சேர்ந்து முடிவெடுத்தார்களா, அதற்கு நேரமில்லை என்பதால் அவராக திடீரென்று அறிவித்து விட்டாரா என்பது எனக்கு தெரியவில்லை. நான் இன்னும் கேட்டு விளக்கம் பெறவில்லை. இல்ல, எல்லோருமே சொன்ன விஷயம் மற்றவங்கள்ட்ட ஆலோசனை பண்ணல அப்படிங்கிறது. அவருடைய கட்சியினத்தை ஆலோசனை பண்ணேங்கிறத அவரே பட்டியல் வச்சார். கட்சியில யார் யார்ட்டா ஆலோசனை பண்ண, மற்ற கூட்டணி தோழர்கள்ட்ட ஆலோசனை பண்ணலங்கிறத திரு திருமாவளவன், ஜி ராமகிருஷ்ணன், முத்துரசா அவர்கிட்ட பேசும்போது நாமே தெரிஞ்சுக்கிட்டோம். சோ மற்றவங்கள்ட்ட ஆலோசனை பண்ணல அப்படிங்கிறது அதுல உண்மை. அவர் கோவில்பட்டி தொகுதி என்பது நீண்ட நெடுங்காலம் கொஞ்ச நெஞ்சம் அல்ல. 15 வருட காலம் அழகிரசாமி சிபிஐ எம்எல்ஏ இருந்தார். அதற்கடுத்து தோழர் ஐயலுசாமி 5 ஆண்டுகள் இருந்தார். அதற்கடுத்து ராஜேந்திரன் 5 ஆண்டுகள் இருந்தார். இந்த மூவருமே நம்முடைய வை கோபால்சாமி அவருடைய ஜாதியினர் தான். சொல்ல போனால் எங்கள் தோழர்கள் வெற்றி பெறுவதற்கே எல்லா ஜாதியினரும் தான் வாக்களித்தார்கள் கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளர் முறையில். எனவே இரண்டாவது அவர் மாலை போட்ட பிறகு அந்த ஊர் மக்களை அழைத்துச் சென்று போட வைத்தார்கள் என்றும் நான் கேள்விப்படுகிறேன். இருப்பினும் அவருக்கு மனத்தில் ஏதோ ஒரு உளைச்சல், நம்மை வைத்து ஏதோ ஒரு கலவரம் நடந்து விடுமோ, அந்த பழி நம் மீது விழுந்து விடுமோ என நினைத்திருக்கிறார். எனவே அதிலிருந்து விலக வேண்டுது என்று படார் என்று முடிவெடுத்திருக்கிறார். எனவே அதை குற்றமாக கருதவில்லை. இல்ல, குற்றமாக கருதல. ஆனா வந்து ஒரு கூட்டணியுடைய ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடியவர், இதை விட சென்சிட்டிவான தொகுதியா உளுந்தூர்பேட்டை இருக்கிறது, இதை விட சென்சிட்டிவான தொகுதியா காட்டுமன்னார் கோயில் இருக்குது, அங்கெல்லாம் அந்த மாதிரி பிரச்சனை வராது, கோயில்பட்டியில மட்டும் பிரச்சனை வந்துருங்கிற மாதிரி சொல்லிட்டு அதுல இருந்து விலகிறது. மக்கள் நல கூட்டணி ஒருங்கிணைப்பாளர் என்ற முறையில் அவர் விலகும் போது அது ஒட்டுமொத்தமா கூட்டணிக்கு ஒரு செட்பேக்காக, ஒரு பின்னடைவாகாது, அவங்க போட்டியிடவே தயங்குறாங்க என்ற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தாதா? இல்லை, அவர் மற்றபடி அவர் 234 தொகுதிகளிலும் வந்து சுற்றுப்பயணம் செய்கிறார். மற்றவர் வெற்றி பெற வைக்க வேண்டும் என்கிறார். தான் ஒரே ஒரு தொகுதியிலே நின்று அதிக கவனம் செலுத்த, அதிக நேரத்தை செலவழிக்க வேண்டாம் என்பதுதான் அவருடைய முடிவு. எனவே அதை ஒரு அரசியல்வாதி எடுக்க உரிமை உண்டு.
அதுவும் ஒரு கழகத்தினுடைய தலைவர் பல சோதனைகளுக்கு உள்ளாகி அதை நடத்தி கொண்டிருக்கிறார். எனவே அவருக்கு என்ன வேறு பல உள் செய்தி என்ன வந்ததோ தெரியவில்லை. எனவே அந்த முடிவை எடுத்திருக்கிறார். அதை நாம் சந்தேகிக்கவோ கேள்வி கேட்கவோ அவசியமில்லை. என்ன திமுக மீது அப்படி ஒரு குற்றம் சாட்டுவது சரியா அப்படிங்கிறத திமுக கேக்குது. உங்களுக்கு போட்டியிட விருப்பம் இல்லைன்னா நீங்க சொல்லிட்டு போங்க, நாங்கள் ஜாதி கலவரத்தை தூண்டிவிட பாக்குறோம், எங்க மேல ஏன் குற்றம் சாட்டுறீங்கிறது அவருடைய கோபமா இருக்குது. அது மாதிரி தான் சகோதரர் டி.கே.எஸ். இளங்கோவன் பதில் சொன்னார். திராவிட முன்னேற்ற கழகத்தோடும் அந்த பதிலைத்தான் சொல்லுவார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் முதலாவது ராஜீவ்காந்தி படுகொலை செய்யப்பட்டவுடன் அதே விபத்தில் நானும் படுத்து இதே பொது மருத்துவமனையில் படுத்திருக்கிற பொழுது எனக்கு ராஜீவ்காந்தி இறந்ததே முதல் நாள் தெரியாது. என் மூர்ச்சையாகி விழுந்து விட்டதா மறுநாள் தான் எனக்கு தெரியும். 3வது நாள் மருத்துவமனைக்குள் பிபிசி இதே போல தன்னுடைய ஒலிபெருக்கை வைத்துக் கொண்டு என்னிடம் பேட்டி கேட்கிற போது அவர் கேட்ட முதல் கேள்வியே திராவிட முன்னேற்ற கழகம் சதி செய்துதான் ராஜீவ்காந்தியை கொன்று விட்டார் என்று சொல்கிறார்கள். அதிலே நீயும் இப்பொழுது வேட்பாளராக நின்றிருக்கிறாய், அடிபட்டிருக்கிறாய். இது உண்மைதான? சீக்கிரம் சொல்லுங்கள், நான் தடையை மீறி ரகசியமாக வந்திருக்கிறேன், சீக்கிரம் சீக்கிரம் என்னை பிடிக்க வந்திருக்கிறார்கள் என்று ஆங்கிலத்திலே கேட்டார். நான் ஆங்கிலத்திலே பதில் சொன்னேன். அதை போட்டார்கள். அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் நம்முடைய அரசியலை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லலாம். அவர்கள் இந்த இதில் சம்பந்தப்பட்டதாக சொல்லப்படக்கூடிய விடுதலை புலிகளுக்கு அதிகமாக தமிழகத்திலே நடமாட உரிமையை கொடுத்தார்கள், பல குற்றங்களை கூட மறைத்தார்கள் என்று கூட குற்றஞ்சாட்டலாம். ஆனால் கொலை செய்ய திட்டமிடும் அந்த கட்சி என்று ஒரு கழகத்தின் மீது கொலை குற்றம் சுமத்தினால் நான் அதனை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அவர்கள் கோபம் வார்த்தைகளிலே பேசுவார்கள், சாடுவார்கள், எழுதுவார்கள். கத்தியை எடுத்து கொல்ல வேண்டும் என்று அவர்கள் இந்த முயற்சியில் இறங்க மாட்டார்கள். அதேதான் இப்ப நீங்க சொல்ல போறீங்க, ஜாதி கலவரத்தை தூண்டக்கூடிய பின்னணி திமுகவுக்கு இருக்காது. அவர்கள் ஜாதி ஒழிப்பில் உறுதியாக நின்றவர்கள். இன்னும் சொல்ல போனால் அந்த திராவிட முன்னேற்ற கழகத்திலேயே எல்லா ஜாதியினரும் இருக்கிறார். அப்ப மதிமுக பொதுச்செயலாளர் வைகோவுடைய குற்றச்சாட்டு தவறு என்று நான் தீர்ப்பளிக்க மாட்டேன். அவருக்கு அந்த இடத்துல ஏதோ ஒரு சந்தேகம் அல்லது ஒரு மன உளைச்சல் ஏற்பட்டிருக்கிறது. நீங்க திமுக வீழ்ந்துவிடக் கூடாது, பிடி கொடுத்து விடக் கூடாது என்று முடிவெடுத்து நீங்க திமுகவுடைய வரலாற்று பின்னணி பார்க்கும்போது அவர்கள் ஜாதி கலவரத்தை தூண்டுவார்கள் என்றெல்லாம் எதிர்பார்ப்பதற்கு இல்லை. அப்படிலாம் நம்ம நம்ப தயாரா இல்ல. அந்த கட்சியின் மீது அவ்வளவு வேகமாக சொல்லுவது என்பது தவிர்த்திருக்கலாம். அதே போல திரு வைகோ அவர்கள் சிறுதாவூர்ல 1000 கோடி ரூபாய், பல ஆயிரம் கோடி ரூபாய் லாரியில டன் டன்னா போயிட்டு இருக்குன்னு சொல்லி சொல்லும் போது நீங்க சொன்னீங்க அவர் குற்றம் சாட்டுவர்கள் தான் அதை நிரூபிக்கணும்னு சொல்லி சொன்னீங்க. அந்த குற்றச்சாட்டு அவர் அரசியலுக்காக சொல்லப்பட்ட குற்றச்சாட்டா நீங்க பாக்குறீங்களா? நீங்கள் கேட்பதிலே நல்ல வேளை நீங்கள் கேட்டது நல்லது. ஏனென்றால் விளக்கம் கொடுப்பதற்கு அந்த செய்தியை ஒரு அரையும் குறையுமாக ஒருவர் நான் ஒரு திருமண விழாவில் உட்கார்ந்து கொண்டிருந்தேன், ஒரு தம்பியினுடைய பெயர் சூட்டு விழாவில். அந்த நேரத்தில் இவர்கள் அத்தனை பேரும் இந்த ஒலிபெருக்கி வைத்துக் கொண்டு தொலைக்காட்சியினர் கேள்வி கேட்டார். அதில் ஒருவர் 9 பேர் கேட்டார்கள். உங்களது நிருபர் கூட இருந்திருக்கலாம் என்று நினைக்கிறேன். என்னிடம் ஒரே ஒரு நிருபர் மட்டும் குறும்புத்தனமாக கேட்டார். அவர் அம்மையார் ஜெயலலிதா பெயரையோ அல்லது என் தம்பி வைகோ பெயரையோ குறிப்பிடாமல் சிறுதாவூரிலே கண்டெய்னர்களில் வரிசை வரிசையாக கரன்சிகள் போட்டு நிற்கிறதாம். நீங்கள் சென்னையில் இருந்துதானே வருகிறீர்கள், நீங்கள் அதை பிடிப்பதற்கு பார்த்தவர்கள் பிடிக்கலாம், பிடித்தால் அதை மக்களுக்கு பங்கிட்டு கொடுக்கலாம், மிச்சம் இருந்தால் எனக்கும் கொஞ்சம் கொடுக்கலாம் என்று சொன்னேன். ஜெயலலிதா அம்மையார் பெயரையோ வைகோ பெயரையோ சொல்லியிருந்திருப்பார்கள். 3 முறை யோசித்திருந்திருப்பேன். சிறுதாவூரும் ஜெயலலிதாவும் புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் தானே. சிறுதாவூர் கோபாலபுரம் சொன்னா அங்க 100 பேர் இருக்கிறாங்க, போயஸ் தோட்டம் சொன்னா அங்க 1000 பேர் இருக்கிறாங்க, சிறுதாவூர் சொன்னா அங்க 1,00,000 பேர் இருப்பாங்க. ஆனா இந்த பெயர்கள்லாம் அடையாள சொற்கள் இல்லையா? சிறுதாவூர்னா அதை அவர் கேட்ட கேள்வி முறை என்னவென்றால், சென்னையிலிருந்து வருகிற நீ, பலர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், நீ சொல்லவில்லையே, என்ன காரணம் என்று கேட்டபோதுதான் பார்த்தவர்கள் தான் அதை பிடிக்க வேண்டும், நான் பார்க்கவில்லை. இப்ப நான் கேட்கிறேன், நான் திருத்தமா கேட்கிறேன், வைகோ அவர்கள் இந்த குற்றச்சாட்டை தெளிவாக வைத்தவர் வைகோ சிறுதாவூரை சுட்டிக்காட்டினார், ஜெயலலிதாவை குட்டிக்காட்டினார். அவர் தெளிவாக சொல்லக்கூடியது இங்க பல 1000 கோடி ரூபாய் டன் டன்னாக பதிவிக்கப்பட்டிருக்கு பெரிய பெரிய கண்டெய்னர் லாரியில். இதை பற்றி உங்களுடைய பார்வை? எனக்கு அல்லது என் கட்சியினர் எனக்கு அப்படி இருப்பதாக தகவல் கொடுக்கவில்லை. அதை என் கட்சியினர் யாருமே சொல்லாத போது நான் யாரோ சொல்வதை ஆதாரமாக வைத்து என் கருத்தை சொல்வேன், ஆனால் நான் சிக்கிக் கொள்வேன். எனவே நான் சொல்ல மாட்டேன். அதுக்கான அந்த மாதிரி தரவுகள் எதுவும் எனக்கு தகவல்கள் வரவில்லை. இது வைகோ அவர்கள் சொன்னாரே, நீ அதை மறுக்கிறாயா என்று இப்பொழுது நீங்கள் கேட்கிறீர்கள். இந்த முறையில் அவர் கேட்கவில்லை. எனவே நான் பொதுவாகவே சொன்னேன். ஆனால் யார் கண்டுபிடித்தாலும் கட்டாயம் பிடிக்க வேண்டும் என்பது என்னுடைய வாதம்.
ஆனா இது வந்து குற்றம் சாட்டியவர்கள் தான் நிரூபிக்கணுங்கிறதுல நீங்க உடன்பட்டு தான் இருக்கு. சந்தேகமா யார் பார்த்தார்களோ அவர்கள் தானே அதை அடையாளம் காட்ட முடியும். ஏதாவது ரெண்டு கல்லை விட்டு இந்த வழக்கு வருவதற்கு பதிலாக கிரிமினல் வழக்கு வரட்டுமே, அதன் மூலமாக அது நிரூபிக்கலாம் அல்லவா, கண்ணாடி உடைக்கலாமே. வைகோவுக்கு அதை நிரூபிக்க வேண்டிய கடமை இருக்கிறது. வைகோவுக்கு மட்டுமல்ல, யார் அந்த குற்றச்சாட்டை சொன்னாலும் அவர்கள் அத்தனை பேருக்குமே இருக்கிறது, எனக்கும் இருக்கிறது. இப்பொழுது கூட கரூரை பற்றி சொன்னார்கள். நான் கரூரில் எங்கள் கட்சியின் தோழர்களுக்கு சொல்லி அவர் ஏனென்றால் அவர் யார் என்று தெரியவில்லை. யாரோ ஒரு வீட்டிலிருந்து 4 கோடி 50 கோடி இல்லை 4 கோடி அல்ல, எடுக்கப்பட்டது 400 கோடி என்கிறார்கள். எனவே நான் கட்சி தோழர்களை கேட்டிருக்கிறேன். அங்கு செயலாளராக இருப்பவர் ஒரு வழக்குரைஞர், இன்றே விசாரித்து மாலைக்குள்ளாக எனக்கு முழு தகவலும் அனுப்ப வேண்டும் என்று கேட்டிருக்கிறேன். ஏன் திடீர்னு திரு தாபாண்டியன் மீது வேறு கட்சிக்கு போகக்கூடாது அப்படின்னு ஒரு பேச்சு, அது ஒரு செய்தி, எந்த காரணத்தினால் அப்படி வரும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏதாவது நோக்கம் இருக்கும்னு நினைக்கிறீங்க? இன்று கூட பத்திரிகையில் அதுதான் பெரிய தலைப்புச் செய்தியாக வந்திருக்கிறது. ஒரு 2 மாதத்திற்கு முன்பு இன்னொரு பத்திரிகையில் செய்தி வந்தது. இது தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது ஊடகங்களும் கொஞ்சம் தங்களது பொறுப்புணர்ந்து தங்களது கேள்விகளையும் உருவாக்க வேண்டும், கருத்துக்களையும் பரப்ப வேண்டும். இது என்னுடைய பகிரங்கமான வேண்டுகோள். இப்பொழுது என்னை குற்றம் சாட்டுகிறவர்கள் 2 தவறை செய்கிறார்கள். இல்ல, குற்றம் சாட்டுவதாக அவங்க சொல்ல, அவங்க வந்து அதிமுகவுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கட்சிக்கு போட்டு அதில் என்ன செய்கிறார், கட்சிக்காரத்தன ஒரு கேள்விக்குறியை போட்டு விடுகிறார். கட்சியின் மூத்த தலைவர் சொன்னார் என்று முன்வாலை போடுவார்கள். இன்றைக்கு என்ன போட்டிருக்கிறார், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தரப்பில் சொல்லப்பட்டது. தரப்பில் என்றால் யாரை நான் பிடிப்பது, தமிழ்நாடு முழுமையிலும் எவனை தேடி பிடித்து கேட்பது? உங்களை நான் நெருக்கி கேட்டால் என்ன சொல்வீர்கள்? சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் நீட் நாட் பி டைவர்ஸ்ட், தட் இஸ் மை ப்ரெரோகேட்டிவ் என்று சொல்வீர்கள். அது உண்மை. நானும் பத்திரிகை துறையில் சம்பந்தப்பட்டவன் தான். இதுல ஒரு விஷயம் சொல்லுவாங்க, ஏன் இது போன்ற குற்றச்சாட்டு இல்லாட்டி இது போன்ற கட்சி மாறுகிறார் அப்படிங்கிற விஷயம் வந்து திமுக தலைவரை பற்றியோ, முத்தரசனை பற்றியோ, ஜி ராமகிருஷ்ணனை பற்றியோ, மற்றொரு நல்ல கண்ணுவை பற்றியோ, சங்கரையா பற்றியோ, மற்றவர்களை பற்றிலாம் ஏன் வரல? ஏன் தாபாண்டியனை பற்றி மட்டுமே வர வேண்டும்? நெருப்பு இல்லாமல் புகையுமா? இது அனாலஜி இஸ் நோ ஆர்குமெண்ட், லாஜிக். சரி, பரவாயில்லை. ஏன் வருகிறது என்பதற்கு சொல்கிறேன். 3 காரணங்கள் இருக்கலாம். இப்பொழுது எங்கள் கட்சியில் எடுக்கப்பட்ட தீர்மானம் கூடங்குளம் அணு உலை இருக்கலாம். மக்களுக்கு பாதுகாப்பு இருக்க வேண்டும், அதை கண்டிக்கிற மக்களுக்கு உரிமையும் இருக்க வேண்டும். அவர் மீது வழக்கு போடக்கூடாது, அணு குண்டுகள் செய்யக்கூடாது, அணுசக்தியை ஆக்க வேலைக்கு பயன்படுத்தலாம். இது உலகம் முழுமையிலுள்ள கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய கொள்கை, கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சியில் இருக்கக்கூடிய நாடுகளிலும் கடைபிடித்து வரக்கூடிய கொள்கை. எனவே கூடங்குளத்துக்கு என்னையும் தான் அழைத்தார்கள், நான் போக மறுத்தேன். ஆனால் தோழர் நல்ல கண்ணு போனார், அவரோடு போய் உட்கார்ந்தார், ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார். நீங்கள் கேட்டதால் உட்கட்சி விவகாரத்தை என்னும் பகிரங்கமாக சொல்லி, இதுல முரண்பாடு இல்ல, அவர் ஒரு நிலைப்பாடு தான். அவருடைய நிலைப்பாடு. கட்சி எடுத்த தீர்மானத்தை அவர் மீறி இருக்கிறார் பெரியவர், இதை நீங்கள் குற்றமாக சொல்ல மாட்டேன். கட்சி எடுத்த தீர்மானத்தை நான் மீற முடியாது, ஏன்னா நான் தான் கட்சியின் செயலாளர். ஆகவே நான் மக்களுக்கு விரோதி. ஆக இவ்வாறு ஒவ்வொரு குழுவும் மக்களுக்கு விரோதி, அதிமுகவுக்கு ஆதரவு அப்படி பார்க்க என்று பார்க்க. எதற்கு? அது கூட அணு உலையை நான் அதுக்கு அணு உலைக்கும் அதிமுகவும் சம்பந்தமே இல்லை. அவர்களும் மாறி நிலைப்பாடு எடுத்தார்கள். முதல்ல வந்து வேண்டாம்னாங்க, அப்புறம் இப்பவும் கூட அவர்கள் அப்படித்தான். இன்னும் கூட அதை பற்றி தெளிவான ஒரு கொள்கையை அவர்கள் அறிவிக்கவே மாட்டார்கள். கொள்கையை பற்றி அவர்களுக்கு கவலையே இல்லையே. இது போல சில விஷயங்கள். இன்னொன்று மிக முக்கியமானது, 80வது பிறந்த தினம் என்னுடைய கொண்டாடப்பட்டது. மறுநாளோ அதற்கு மறுநாளோ ஒரு 4 நாட்களுக்கு பிறகு திடீரென்று இதே இடத்திலே தான், இதே வீட்டிலே தான் திடீரென்று காலையிலே காவல்துறையினர் வந்து முதலமைச்சர்கள் உங்களை பார்க்க வருகிறார்கள் என்றார். அதிர்ந்து போனேன். என்ன சமாச்சாரம், எதற்காக என்னை பார்க்க இங்கே வருகிறார்? நான் அவர் சொன்னால் நான் வந்து அவரை அலுவலகத்திலே பார்க்கிறேன் என்றேன். இல்லை, அம்மா இங்கே தான் வருகிறார்கள், அவர்களுக்கு 2-3 வேலை இங்கே இருக்கிறதாம். வருகிறவர்களை வராதே என்று நான் எப்படி சொல்ல முடியும்? வரவேற்கிறேன், வர சொல்லுங்கள். வந்தார், 2 நிமிடம் இருந்தார், வாழ்த்து கூறினார். 80 வயது நிறைந்த பெரியவர்களுக்கு சொல்லி அவரிடம் வாழ்த்த வேண்டியது என்னுடைய கடமை நினைத்தேன். எனவேதான் வந்தேன். நான் இப்பொழுது அங்கே அண்ணா வளைவு இருக்கிறதே, அதை இடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை இடிக்க விடாமல் பழையபடியும் இருக்க வேண்டும். அதை இடித்தால் தமிழ்நாடு பூராவிலும் பிரச்சனையாகிவிடும். அண்ணா பெயரிலே கட்டப்பட்ட வளைவை இடித்து விட்டார்கள் சொல்வார்கள். எனவே அதை தடுப்பதற்காக நான் போய் கொண்டிருக்கிறேன், நேரில் பார்க்க போகிறேன். அதே வந்தவனால் உங்களையும் வந்து பார்த்துவிட்டு போகலாம் என்று வந்தேன் சொல்லிவிட்டு போய்விட்டார். அவ்வளவுதான் நடந்தது. ஆனால் ஊரில் இருப்பவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய செயலாளர், அதிமுக பொதுச்செயலாளர் வந்து பார்த்து போறாங்க. எங்கு எவர் வீட்டுக்கும் போகாதவர், பலரையும் யாருக்கும் சமமாக உட்காராதவர், இவர் வீட்டை தேடி போய் பார்த்து
சோ வீட்டுக்கு போயிருக்கிறார், தாப்பாண்டியன் வீட்டுக்கு போயிருக்கிறார். அப்படி என்றால் இதில் ஏதோ இருக்க வேண்டும் என்கிறார். அந்த ஏதோ என்பதை நானும் தேடிக்கொண்டே இருக்கிறேன். என் கண்ணுக்கோ அறிவுக்கோ இன்னும் புலப்படவே. திமுக தலைவர் உங்களை ஒரு பத்தி சொன்னார், எதற்காகவோ என்னை வந்து பார்க்கக்கூடிய திரு தாப்பாண்டியன் அப்படின்னு சொல்லி ஒரு முறை குறிப்பிட்டார். அந்த எதற்காகவோ அப்படிங்கிறது என்னன்னு சொல்லணும்னு நீங்க ஒரு குறிப்பிட்டிருந்தீங்க. அதே மாதிரி தலி ராமச்சந்திரன் உங்களுடைய கட்சியுடைய வேட்பாளர், அவர் ஏன் வேட்பாளர் அறிவிக்கப்பட்டார் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து ஒரு கொலை குற்றச்சாட்டு இருந்து விசாரணைக்கு எதிராக சிறையில் போயிட்டு வந்தவர், குற்றச்சாட்டுகளுக்கு அப்பாற்பட்ட வேட்பாளர் நிறுத்தம் சொல்லி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்ந்து பேசும்போது அவர் ஏன் எங்க வேட்பாளர் நிறுத்தப்படுறாரு கேள்வி எழுதலையா? முதல்ல நாங்கள் அந்த வேட்பாளர்கள் இது தொடக்க அவர் முதல்ல போட்டியிட்டது எந்த கட்சியின் அனுமதியோடு போட்டி போட்டு வெற்றி பெற்றார். இப்பொழுது கொடுப்பதற்கு நான் இல்லை. இப்பொழுது அவர் அந்த மாவட்ட குழு சிபாரிசு செய்திருக்கிறது, நிர்வாக குழு முடிவெடுத்திருக்கிறது. நான் அந்த 2 குழுவிலும் நான் பங்கெடுக்கவில்லை. மீண்டும் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு இப்பொழுது போட்டி போடுகிற அந்த குழு தீர்மானிக்கப்பட்டதில் எனக்கு எந்த விதமான பங்கும் இல்லை. திமுக காங்கிரஸ் கூட்டணி இயல்புல ஒரு வலுவான அணியாக இருக்குன்னு மறுப்பீங்களா? அமைப்பு ரீதியில் பார்த்தால் இஸ்லாமிய குழுக்கள், தலித் குழுவிலும் ஒரு குழு, காங்கிரஸ் என்று சொல்லுகிற பொழுது அதனுடைய பாரம்பரியமான வாக்கு வங்கி என்பது எப்பொழுதுமே இருக்கத்தான் செய்கிறது. அது ரெண்டும் கூடி சேர்கிற போது கெமிஸ்ட்ரி என்று சொல்லுவோம், ரசாயன கலவை, இயல்பான திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரசும் சேர்ந்து வருகிறது என்றால் நாம் 1000 குற்றம், டெல்லியிலிருந்து பல தவறுகளையும் செய்தவர்கள், ஒருவருக்கொருவர் குற்றம் சாட்டிக் கொண்டவர்கள் சொன்னாலும் கூட 2 பேரும் சேர்ந்து மக்களிடம் போகிற போது ஒரு வீச்சு இருக்கத்தான் செய்யும். இருக்கிறது, இப்பொழுதே தெரிகிறது. அதற்கு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு பலம் இருக்கலாம். ஆனால் அவர்களுக்கு எதிராக இருப்பது என்பது அவர்களது கடந்த கால ஆட்சி, உள்ள குற்றச்சாட்டுக்கள், குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள், குடும்ப ஆட்சி என்ற ஒரு கருத்து பலமாக பரவி இருக்கிறது. மக்கள் அதை விரும்பவில்லை. 5 ஆண்டு ஆட்சிக்கு பிறகு கிட்டத்தட்ட தனித்தே வெறும் சிறிய கட்சிகள், வளரக்கூடிய கட்சிகளை மட்டுமே சேர்த்துக்கொண்டு கிட்டத்தட்ட தனித்தே போட்டிடுவது அதிமுக எடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ரிஸ்க் என்று நினைக்கிறீங்களா, இல்லாட்டி ஒரு சாதகமான பிரில்லியன்டான முடிவு நினைக்கிறீங்க? சரியாக சொல்ல போனால் இப்பொழுது பலரும் அது இந்த ஆட்சி ஒன்றும் செய்யவில்லை, அது மக்கள் விரோத ஆட்சி, தொழிலாளி விரோத, நான் அதெல்லாம் சொல்ல மாட்டேன். ஏனென்றால் நெய்வேலியிலே அதனுடைய பங்குகளை மத்திய அரசு விற்க வேண்டும் என்று வந்தபோது அதை மாநில அரசு வாங்கினாங்க. ஒரு புதிய சட்டமே அதற்காக போட வேண்டிய வந்து ஒரு திருத்தம் போட்டு அதை வாங்கினார். ஒரு பெரிய காரியம். நானும் அன்று பாராட்டிவிட்டு இன்றைக்கு ஒன்றும் செய்யவில்லை, துரோகி என்று சொல்லுவதற்கு நான் தயாராக இல்லை. 1000 பேர் பழித்தாலும் சரி, நல்ல நடவடிக்கை. அதேபோல ஈழத்து தமிழர்களுக்கு பற்றி அறிக்கை விட்டிருக்கிறார், நல்ல நடவடிக்கை. கச்சத்தீவு மீட்கப்பட வேண்டும் என்கிறார், முழு உடன்பாடு. இவைகளில் எல்லாம் வேறுபாடல்ல. இப்பொழுது சொன்னீர்கள் அல்லவா, 234 தொகுதிகளிலும் இரட்டை இலையே பறக்கிறது என்று. பார்ப்பதற்கு பிரமிக்கிறார் போல நன்றாகத்தான் தெரிகிறது. ஒரே கட்சி, அவ்வளவு வலிமை. அப்படியா? 2011 இந்த வலிமை இருந்திருக்கும் அல்லவா? குறைந்தபட்சம் 90 விழுக்காடாவது இருந்திருக்கும் அல்லவா? 90ஆம் ஆண்டு இதே கட்சியோடு நாங்கள் தேர்தல் உடன்பாடு பேசிக் கொண்டிருந்த பொழுதே 234க்கும் பெயர் போட்டார்கள் தொலைக்காட்சியில். பிறகு பார்த்த பிறகு நாங்கள் அத்தனை பேரும் கூடி பேசி உங்களை 2011 இதே தேசிய முற்போக்கு திராவிட கழகம், தமிழ் சந்திச்சீங்க, மனிதநேய மக்கள் கட்சி, மார்க்சிஸ்ட் கட்சி, எங்கள் கட்சி எல்லாரும் போனோம். நான் தான் அழைத்துக் கொண்டே போனேன். பிறகு பேசினோம், ஒப்பந்தம் வந்தது. இப்பொழுது நாங்கள் அத்தனை பேருமே வெளியேற்றப்பட்டோம். சரியா? வெளியேறினோம் சொல்லலாம், வெளியேற்றப்பட்டோம் என்று சொல்லலாம். அதற்கு பிறகு உள்ளாட்சி தேர்தலிலே ஒதுக்கி தள்ளப்பட்டோம். நாடாளுமன்ற தேர்தல் என்பது முற்றாக புறக்கணிக்கப்பட்டோம். இப்பொழுது அவர் தனித்து போட்டியிடுகிறார். இது தான் ஏறுவதற்கும் அரியணை அமர்வதற்கும் உதவியவர்களையே உதாசீனப்படுத்துவது என்ற ஒன்று பின்னணியில் இருப்பதாக எங்களுக்கு படுகிறது. அவர்களுக்கு படாமல் இருக்கலாம். இப்பொழுது 234 தொகுதிகளிலும் ஒரே கட்சி என்று சொல்கிற பொழுது பிற கட்சிகள் இருக்கக்கூடாது, வெற்றி பெறக்கூடாது, பிற கட்சிகளுக்கு இங்கே எங்க பங்கும் இல்லை என்று ஒரு கட்சியின் ஆட்சிதான் தமிழகத்தில், பிற கட்சிகளுக்கு இடமில்லை என்பதே ஜனநாயகத்தை புறக்கணிக்கிற ஒரு செயல், முதல் செயல். தி கிரக்ஸ் ஆஃப் சக்சஸ் ஆஃப் டெமோக்ரசி லைஸ் இன் அக்செப்டிங் அண்ட் அகாமடேட்டிங் தி ஒப்பீனியன் ஆஃப் த மைனாரிட்டி. டோன்ட் மேக் இட் த tyranny ஆஃப் தி மெஜாரிட்டி என்று சொன்னார். இல்ல, பெரும்பான்மை மைனாரிட்டியுடைய, சிறுபான்மை மக்களுடைய, பிற கட்சி மக்களுடைய, பிற சமூக மக்களுடைய எல்லாருடைய பிரதிநிதியாக நான் இருந்துட்டு போகிறேன்னு அவங்க நினைக்கல. ஒருவராக நினைக்கிறாரா? ஒரு கட்சி, அந்த ஒரு கட்சிக்கு நான்
ஒரு தனி நபர். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தான் தொழிலாளர்களுக்கு பிரதிநிதியா இருக்கணுமா? அதிமுக இருந்துட்டு போட்டுமே, இருக்கட்டுமே, கட்சி இருக்கலாம். அப்படிதான் நான் நினைக்கிறேன். அண்ணா தொழிற்சங்கம் வந்து தொழிலாளரோட பிரதிநிதியா இருந்துட்டு போட்டு இருந்தாலும் கூட உங்கள் கட்சியிலோ உங்கள் தொழிற்சங்கத்திலோ இல்லாத தொழிற்சங்கங்களும் இருக்கிறதே. அவ்வாறு உங்களுக்கு வாக்களிக்காமல் மற்றவர்களுக்கு வாக்களித்த மக்களும் இருக்கிறார்கள். அவரவருக்கு பலம் இருந்தால் அவரவர் போட்டிட்டு வெல்லட்டுங்கிறதான ஜனநாயகம். வெற்றி பெறுவதை பற்றி நீங்கள் சொல்லுகிறீர்கள், வெற்றி பெற்றால் தான் என்று. இல்ல அப்படித்தானே ஜனநாயகம். இன்னைக்கு வெற்றி வென்றவர் சொன்னதான வாக்குமூலம், வென்றவர் சொன்னதான வேதம், அதுல ஒன்றும் குழப்பம் இல்ல. ஆனால் நீங்கள் சொல்லுவதிலேயே நன்றாக கவனிங்கள். அவர் மேடையிலே பேசுகிற பொழுதே ஒவ்வொருவருக்கும் சொல்லி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களே, உள்ளாட்சி கூட்டுறவு தலைவர்களே எல்லாருக்கும் சொல்லிவிட்டு தோழமை கட்சியின் தலைவர்களே என்றும் சொல்கிறார். நீங்கள் அந்த வரிசையிலே அவருக்கு பக்கத்திலோ வலது பக்கத்திலோ இடது பக்கத்திலோ எந்த தலையாவது பார்த்திருக்கிறீர்களா? பிறகு இங்கே தோழமை கட்சியின் தலைவர்கள் வருகிறார்கள். நான் அவர் மீது இன்றைக்கும் சொல்கிறேன், இந்த சகுனிகளும் சடக்கர்களும் நிறைந்த இந்த அரசியல் கூடாரத்துக்குள் ஒரு பெண் துணிச்சலோடு வந்து போட்டியிட்டு கட்சியையும் காப்பாற்றி தேர்தலிலும் வென்று முதலமைச்சராக வந்ததை நான் தனிப்பட்ட முறையில் பெண்கள் பொது வாழ்க்கைக்கு வருவதை பாராட்டுகிறேன், அவரையும் வாழ்த்துகிறேன். ஆனால் even benevolent dictatorship cannot substitute a democracy. Democracy should accommodate all the views of the people. So இது வந்து ஒரு சர்வாதிகார ஆட்சி அப்படி நினைக்கிறீங்களா? நான் benevolent dictatorship என்று சொன்னேன். நன்மை புரிகிற நல்ல எண்ணத்தோட சர்வாதிகார முறைகளை கடைபிடித்தால் ஜனநாயகம் செத்துவிடும். இல்ல அப்ப இப்படி சொல்லாம அதிமுக ஆட்சி நன்மை பயக்கக்கூடிய சர்வாதிகார நடைமுறையை கடைபிடிக்கிறது. சந்தேகம் இல்லாமல். ஏனென்றால் கூட்டுறவு சொசைட்டியா எங்களை தவிர யாரும் இருக்கக்கூடாது. ஆனால் எங்களை தவிர யாரும் இருக்கும். ஆனால் நன்மை பயக்கக்கூடிய சர்வாதிகாரம். நன்மைகள் நலிந்தோருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா அதனால தான் இன்றைக்கு பலம் இருக்கிறது. அப்படின்னு மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வரக்கூடிய வாய்ப்பு தான் அதிகம் நினைக்கிறீங்க? அந்த ஆர்வத்துக்குள்ளே நான் போக மாட்டேன். 19ஆம் தேதி நீங்கள் முடிவை அறிவிக்கிற போது கேட்டு தெரிந்து கொள்ளலாம். நன்றி திரு தாப்பாண்டியன். இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை, உங்களுடைய கருத்தை எங்களுக்கு வந்து உங்களுடைய நல்ல நோக்கங்கள் நிறைவேற எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி.